வேண்டி வந்தது. ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து அவர் தன் பணியை எப்படி இருந்தமோ அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ நாங்கள் சொல்லலுமா நீ காட்டி கொடுத்துட்டு வந்த நீ என்று இல்லை. அந்த நேரம் அது வந்து நிர்பந்திக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் அதை செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்டம் எங்கெங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏன்னுண்டைக்கு சந்திரிகாக்காக்கு என்ன நடந்தது எங்களோட தமிழ்னியக்காக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டில் இருந்தோண்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை கை காட்டலாம். உங்களோட கை அந்த 4 விரலும் உங்களை நோக்கி இருக்கும் காட்டும் போது. என்ன வேதனை என்றாமா, என்ன வேதனை என்றால் எங்களோட சேர்ந்து பயணிச்சவங்க அவங்க உண்மையில வந்து ஆரம்பத்துல கடைசியா வந்து இணைஞ்சவங்க காவல்துறையில ஒரு சில பேரை கண்டா கூட சொல்லி விட்டுறாங்க, எங்களோட வந்து கதைக்காது தனியா இருந்து சத்தம் பண்ண உண்ட வாழ வெளியில போகணும். இப்படித்தான் நாங்கள் ஒழுங்குபடுத்தி விட்டுனாங்க. அந்த உறவுகள் இன்றைக்கும் வாழுது நாட்டுல. எவ்வளவோ பேர் வந்த போதன்னா சில பேர் வந்து ஒன்றும் செய்யலாது. அந்த நேரம் அந்த சூழ்நிலையால் இவியல் வந்து ஆத்தா கொடுமையில என்ன செய்யலாது. என்ன தலைவர் சொல்லி இருக்கிறாரு, சாதிக்க முடியாதவனால் சாதனையாளனை மன்னிக்க முடிவதில்லை. இதை திருப்பி திருப்பி சொல்லுங்க. இவங்கட வேலை இதுதான். இன்றைக்கு அண்ணன் வடிவாத்தான் சொல்லிட்டு போயிருக்கிறார். அந்த அன்னைக்கு கீழே வளர்ந்தாண்டு நிற்கிறார்கள். நீங்கள் செய்கிறது ஒரு பெண்ணை போட்டு உங்களோட தளத்துல அடிக்கிறீங்கள் என்றால் நீங்கள் என்ன காட்டி கொடுத்தீங்களோ. எனக்கு தகவல் வந்தது. ஆனால் இவையோட நிற்கிறாக்களே சரியான தகவல்கள் இவையோட நிற்கணும். சரியான தரக்கூடியாக்கள் ஒரு நாளைக்கு உங்களோட முகங்கள் எல்லாம் வெளியில வரும். இப்போ கொஞ்சம் நேற்றைக்கு இவரே இன்றைக்கு வந்தவர் தெரியுமோ, நேற்றைக்கு அந்த தளத்துல போய் இவியல் வேற ஒரு ஆள் சொல்லுது எங்களோட வீட்டை அந்த லைன்ல நின்றவே. அப்போ வேற ஒரு ஆள் சொல்லுது இன்னார் போய் அந்த தளத்தில் இவர தளத்தில் சொல்லுது இன்னார் போய் அவங்களோட கதைச்சது, அவங்களெல்லாம் ஓகேண்டு கதைச்சது, பொம்புளியல் சுத்தினவ வந்து அப்படியோ இப்படியோண்டெல்லாம் சொல்லி அப்போ என்ன நடந்ததுண்டா, இப்போ அவன் நினைச்சேன்டா இங்கே ஏதோ சண்டை பிடிச்சி மரியாதை கொடுக்காமல் ஏடியல்னா இறக்கி விட்டேன்ற மாதிரி தான் இவற்றை எதிர்பார்ப்பு. ஆனால் இங்கே வந்து அப்படி செய்யப்பட இல்லை. சரியான மரியாதை கொடுத்து கதைச்சு இறக்கி விட்டதால இவர் என்னண்டா தானும் ஒரு வீரன் தானே, தன் வீரத்தையும் இருக்க காட்டுவோம் தான் இன்றைக்கு வந்தவர். இதுதான் ஆழமான உண்மை. இது வந்து நான் காதால கேட்டு நான் சொல்றேன். அதுக்குத்தான் இங்க வந்து இவரால் சாதிக்க முடியாத இதையும் இவர் உண்மையானவர்ண்டா முகத்தை போட்டுட்டு வந்து ஒரு ஆளை காட்டி கொடுத்தனி என்று நீ வந்து கையை நீட்டினி என்றால் நீ ஒரு உண்மையானவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். உனக்கு முகத்தை போட தெரியாது, உனக்கு முகத்தை போட பயம். தங்கச்சி முக்காசி பேருக்கு இல்ல 99 பேருக்கு தெரியாது. நான் எங்க போய் சரணடைஞ்சாலும் எங்க படிப்பட்டு இருந்தாலும் 99 பேருக்கு தெரியாது. நான் சொல்லித்தான் இந்த தளங்கள்லயே முதல் தளத்துல நான் சொல்லித்தான் தெரியும். இன்னும் இடத்துல நான் சொல்றேன். இவியலுக்கு வந்து அங்க நிக்கிற ஒரு 4-5 பேர் சுத்தி நிக்கிறார்கள். யாருன்னு தெரியும், வடிவா யாருக்காண்டி வேலை செய்யணும்னு தெரியும். கொஞ்ச நாள் பொறுங்கோ, வெயிட் பண்ணுங்கோ. அவன் முகம் வடிவா வெளியில வரும். தாங்களாலேயே தாங்கள் வெளிப்படுத்துவினோம். கனகாலம் தேவையில்லை. 1 கிழமை 2 கிழமை பொறுங்கோ, வடிவா தெரியும் யாருண்டு. அதுதான் உண்மை. அதுக்காண்டி இவியலுக்கு வந்து இப்ப அர்க்கினாவை வந்து எப்படி அவதூறுகள் வந்து எங்களை அவதூறுகள் யாரையும் வந்து முன்னுக்கு தான் கொண்டு போயுமே தவிர ஒரு நாளும் பின்னுக்கு இழுக்காது. நீங்க முகமூடிக்கொண்டு செய்கிற அவதூறுகள் உங்களை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட பண்டவாளங்களை ஒழிச்சு போட்டு மற்றவனை கை நீட்டுறீங்கன்றதான் அர்த்தம். சரியோ? மற்றது நீங்க இப்படி அவதூறு பரப்பும் போது எங்களோட தலைவர புனிதத்தை மண்ணுக்க போட்டு புதைக்கிறீங்க. சரியோ? தலைவரோட நின்றாம், அங்க நின்றாம், பின்னுக்கு நின்றாம், கடைசி மட்டும் நின்றாம். சரியோ? இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய்கள். நீங்கள் தலைவரை விட்டுட்டு தானே இங்க வந்து நின்று மற்றவனை கை காட்டுறீங்க. நாங்கள் ஒரு நான் சொல்லலையே நாங்கள் அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம். நீங்க தான் நின்று தளபதியா நின்றோம், அங்க நின்றோம், இங்க நின்றோம், கடைசி மட்டும் நின்றோம். உங்களுக்கு தான் வலியா? இந்த தமிழினத்துக்கே வலிதான். இவ்வளவு போராளிகளையும் கொடுத்த தேவப்பனுக்கு வலிதான். இவ்வளவு மாவீரரையும் கொடுத்த எல்லாருக்கும் வலிதான். இந்த கால கையை இழந்து கண்ணை இழந்து நிக்கிறவன் எல்லாருக்கும் வலிதான். நீங்க இருக்கணும்னு வங்காளம் போய் வரலாம் எல்லாரையும் வந்து அவதூறு கதைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தேசியத்துல வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் கதைக்கிறார். நீங்களே கேட்கறது அவருக்கு வந்து இப்படி எத்தனை பேர் கேட்கணும். அப்ப நீங்கள் முகத்தை காட்டிக்கொண்டு வாங்கல. நீங்களே ரெண்டு பாப்போம் எங்க நின்று நீங்கள் நின்று
அது காட்ட துணிவில்லாத வக்கில்லாத ஆக்கள் தான் வந்து நின்று பொம்பளையோட பேர்களையும் போட்டு படங்களையும் போட்டு அடிச்சு கொண்டு நிற்கிறீங்களே. தலைவற்ற புனிதத்தையும் தலைவர் வளர்த்த இப்படி வளர்த்தாருன்றதையும் நீங்க மண்ணுக்க போட்டு புதைக்கிறீங்க. எதிர்காலத்துக்கு இதைத்தான் சொல்லிட்டு போக போறீங்களா? அவங்களோட பிள்ளைகளுக்கு இதான் சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட பிள்ளைகளையும் இந்த எதிர் என்ன வெளிநாட்டுல இருக்க புலம்பெயர் உறவுகளுக்கும் இதை சொல்லி போட்டு போக போறீங்க. இயக்கத்துல இது இப்படித்தான் தலைவர் சொல்லி தந்தவருங்க. இதைத்தான் சொல்லுறீங்க. தலைவர் இப்படித்தான் எங்களுக்கு காவாளியல் மாதிரி பெண்களை போட்டு இப்படி அடியுங்கோ, பெண்களை அவதூறு பரப்புங்கோ, இப்படி போய் யாரோட போய் சண்டை பிடியுங்கோ, தமிழினத்தை ஒற்றுமையா இருக்க விடாதீங்கோ, வளர விடாதீங்கோ, தமிழினத்துக்கு ஒரு தீர்வு பெற்ற கொடுக்க விடாதீங்கோ, தமிழினத்தை பிரிச்சால வையுங்க, நடுகளும் அழிவு பாதையில கொண்டு போங்க. இப்படியா சொல்லி தந்தவர் உங்களுக்கு தலைவர்? இவள் செய்யறது இப்ப அப்படித்தான். இப்ப தலைவர் சொல்லலையாக்கா, இதை சொல்லி கொடுத்து செவிக்கிறார்கள். வியல் ஆட்டு வித்தால் ஆடுவாங்க அந்த அதை மாதிரி வியல் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இல்ல இதத்தான் சொல்லி தந்தவர் இந்த அடுத்த சந்ததி நினைக்க போகுது. தாங்கள் அங்கே இருந்து வந்தவங்க என்று சொன்னபடியா அடுத்த சந்ததியை பேக்காட்டுறாங்களே. அடுத்த சந்ததி இதைத்தானே நினைக்க போகுது. இவங்க அடுத்த சந்ததிக்கு இதையா விட்டு தாங்கள் பெரியாக்களா இருந்தேன்னு சொல்றாங்களே பொய்ய. இதைத்தான் சொல்லி தந்த அடுத்த சந்ததிக்கு ஊட்டுறாங்களா அவங்க? எவ்வளவோ வேலியல் கிடக்கு, எவ்வளவோ அங்க அடிச்சு கொண்டிருக்கிறான். அங்க பொய்ய சொல்லி இயக்கத்தை பற்றி பொய்ய சொல்லி எவ்வளவோ இதன்னு பண்ணிக்கிறான். அவங்கள போய் அடியுங்களே, அவங்கள போய் தேடுங்களே. அவங்கள ஏன் இப்படி வெர்றாங்க விசப்பாம்புகள் மாதிரின்னு சொல்லி அவங்கள அடிச்சு நூறுங்களே. வாரீங்கள் இப்படி தமிழினத்தை கடுக்கிறதுக்கு. இவியல் இன்னும் ஒரு 2 கிழமை வருங்கோ, எல்லாத்த முகமும் வடிவா வழி வரும். யாரோட செயற்படியணும் கணக்கு வேண்டாம். இவருக்கு நேற்றைக்கு அந்த 2 பேரையும் எடுத்து கதைக்கு ஏடியல்னா சரியான மரியாதை கொடுத்து இறக்கி விட்டதுதான். இன்றைக்கு அந்த ஏலா கடைசியில நானும் ஒரு ஆம்பளை தானே விடு காட்டுவோம் ஒரு வீரத்தை இங்க வேண்டி கட்டி கொண்டு போனவன். இப்படி வேண்டி கட்டணுமா? அவங்க மரியாதையா கலைச்சாங்க, மரியாதை போனாங்க. நீ ஒரு ஆளை கை காட்டி நீ ஒரு பிழைய செய்து கொண்டே இன்னொரு தின கை காட்டுறியே, அது அவ்வளவு பிழையான விஷயம். நீ வேணுமாட்டா வீடியோ போட்டுட்டு வா, வந்துட்டு ஒரு ஆள் கை காட்டு, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் நீ ஒரு உண்மையானவன். அது யார் என்றாலும் இண்டை வந்தவர் இல்ல, யார் பாரு என்றாலும் நாங்கள் இங்க கை காட்டிய கதைச்சு கொண்டிருக்கிறோம். யாரையும் நான் போட இல்லை தான் படம். சரி நீங்க போட்டாதானே ஒரு படம் தெரிஞ்சாக்கட வயசான ஆகல அம்மாவுக்கு தங்கட தாக்கி தாயின் வயசான ஆகல எல்லாரையும் போட்டு சோடி அட்டி போடுறதுக்கு உங்களுக்கு இப்படியான ஆக்கெல்லாம் செய்யல. போடுறது இப்படி இழிவான பழக்கத்தையா தலைவர் சொல்லிட்டு தந்துட்டு போனாரு. இந்த சமூகத்துக்கு சொல்றீங்க, சொல்லாதீங்க. வாயத்திறந்து அங்கே இருந்த இங்க என்ன கடைசி மட்டும் நின்ற மட்டும் தயவு செய்து உங்களோட காலில் விழுந்து கேட்கிறேன், தயவு செய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஒட்டுக்குழுவோட நின்றோம், அங்க காவாலிகளா திரிஞ்சோம், அதுதான் இங்க இந்த காவாலி வேலை பாக்குறோம் என்று சொல்லுங்க. இப்படி பொம்புலியலட்ட பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்ல? நன்றி நன்றி கதைங்க. நன்றி அக்கா, நன்றி அக்கா. இல்லையா தமிழினத்துக்காண்டி நாங்கள் என்ன செய்ய தயாரா இருக்கிறோம். இந்த காவாலியல் திருந்தோணும் என்றக்காண்டி தான் சொல்றேன். நான் சொல்றேன் எங்களுக்கு அண்ணன் தமிழினத்துக்கு இப்படி ஒரு விஷயத்தை தமிழின எதிரிய எதிரியா மதி அதுக்காண்டி இழிவுபடுத்தாத. ராணுவம் என்று சொன்னா ராணுவம் படைகள் என்று சொல்லு தான் சொன்னவன். நான் காடையர்கள் என்று சொல்லாதே என்று தான் பழத்துவேன். அப்படி இதுகள் காடையர் மாதிரி இல்ல நடக்குது. இல்லைன்னா இது ஒருதன் ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியா நிக்கிற ஒருதனை போட்டடிக்கிற இவங்கள் இவங்கள் ஆயுதம் இல்லாத ஒரு நீதி நியாயம் இல்லாதவங்க செய்யற வேலைதான் இது. சரியோ? இவங்கள் தூக்குற ஆயுதம் தான் இது. இவங்க ஒரு முட்டாளுகள் விளங்கிட்டோம். இந்த ஒழுங்கான இந்திய சுத்தி உடையவன் செய்தால் நாங்க ஏற்றுக்கொள்றோம். உங்களை பிள்ளைன்னு சொன்னால் சரி ஆராய்வோம். சரியோ? இவங்களுக்கு முகம் காட்ட துணிவில்லை என்ன முகம் காட்ட துணிவில்லாதவங்க நின்று இன்னொரு எடுத்து விட்டேன்னா
ஓகே நாங்க எங்கட தடத்துல போடுறோம் என்ன. ஓகே ஓகே நாங்களும் லண்டன் லண்டன் தானே போடுறோம் போட்ஸ். அவங்க 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 மோத போடுறாங்க இல்ல மோதல வேற எல்லாம் மாத்தி போடுறாங்க. இல்ல இதே நக்கீனா வேணாண்டா ஒரு இப்படியான தளங்கள் நடத்துறாக்களை இப்படி ஒரு இப்படி சேட்டியல் யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் என்னென்ன ஒரு போராளியா இருக்கலாம் சேட்டியல் செய்து அதுக்கு கேவலம் வேணா ஒரு கேவலம் கேட்ட ஆக்கல என்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவேன். இல்ல அதான் நான் அன்றைக்கும் இந்த தடத்துல பதிவு செய்த நான் இப்படியானாக்கள் இருந்தபடியாத்தான் நாங்கள் இவ்வளவு பேரை இழந்தோம். இன்றைக்கும் ஒரு முடிவில்லாமல் வலிகளோட எங்கட மக்கள் வலிகளோட நிக்கிறோம். இப்படியான காவாளிகள் வந்து இருந்ததால இந்த தமிழ் இனத்துல சத்தியமா சொல்றேன் இப்படியான காவாளிகள் இன்னும் இருக்குதுகள். இந்த தமிழினம் ஒரு ஒரு என்ன 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 பாவம் செய்த தமிழினம் தெரியாது பிரிச்சு 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 யோசிச்சு பாருங்க. தமிழாக்கள்ல தான் பிரிச்சு 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 சவுண்டுகளை பிடிச்சப்போ ஒன்று 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 ஒன்றா பிரிச்சு விடுறாங்க. தமிழாக்களே இப்படி செய்ய இன்னொரு மனம் ஈனரகம் இருக்கேன்னு உண்மையெல்லாம் தமிழ் மக்கள் எவ்வளவு செத்த இது அதெல்லாம் யோசி அதை பற்றி எல்லாம் பேசு தனிப்பட்ட பிரச்சனை கண்டு தமிழ் மக்களின் பிரச்சனையே இல்லை அழிக்கணும் பண்ணி நிற்கிறாங்க. அப்படி அதுகளை சொல்லி இப்படி பெண்களை எல்லாம் போட்டு கேவலப்படுத்தி அப்படி இப்படின்னு சொன்னா நாங்களெல்லாம் பேசாமட்டு ஒதுங்கிடும் அரசாங்கம் பண்றோம். பிரச்சனை இல்ல அண்டைக்கண்ண ஒரு 3 மாவீரட்ட தாய் சொல்றா தனக்கு ஜிஎஸ் இடத்துல போனால் எனக்கு அந்த மரியாதையே இல்ல என்ன வந்து மதிக்கிறாங்களே இல்லையன்னு சொல்றா அங்க இருக்கிற ஒரு தாய். சரியோ அதுகள் 3 மாவீரரை கொடுத்து போடு இப்படி எத்தனை ஆயிரம் அம்மாக்கள் அப்பாக்கள் இவ்வளவு வலியலோட தெரியுதுங்க. அதுகளை பார்க்க காணையில இங்க நின்று கொண்டு உங்களோட கும்மாளம் குத்தி கொண்டு தளங்களை திறந்து கொண்டு அவனை போட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறீங்களே இந்த நேரத்துக்கு போய் அதுகள்ட 4 ஆறுதலாவது செல்லுங்கப்பா. அதுகளுக்கு போய் இந்த விஷயங்கள் தமிழினத்தை ஒன்றுபட விடாமல் ஒரு ஒழுங்கான பாதையில போக விடாமல் அங்க நின்றாம் இங்க நின்றாம் கடைசி மட்டும் ஆலாத்தி எடுத்த மண்ணு வந்து நின்று கொண்டு முகங்களையும் காட்டாம வந்து நின்று கொண்டு அவதூறு துடுப்பி கொண்டு நிக்கிறீங்க. போய் இல்லைன்னா வீட்டுல படுத்தாவது நித்திர ஒண்ணுங்க கொஞ்சம் உடம்புக்காவது நெல்ல எல்லாம் குடும்பத்தையாவது ஒழுங்கா பாருங்க. நாங்கள் அந்த வலியலோட தான் இன்றைக்கு அந்த வலியலுக்கு அதுகளுக்கு ஏதாவது ஒன்றை செய்யணும்னு சொல்லி இந்த நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கோம். வேலியல்ல நின்றா என்ன எங்க நின்றா என்ன நீங்க வந்து என்ன தானே அப்பதூறு பேர் போகணுமெண்டே வினை கட்டு நிக்கிறீங்களே இந்த தளங்கள் வழிய வெக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் ஆம்பளையால் தமிழன் நீங்க அங்க நின்றம் இங்க நின்றோம்னு சொல்றது என்ன கதைங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல ஃபயரா இருந்துச்சு ஸ்பீச். என்ன எல்லா போராளிகளும் எங்கட விட்டேயும் எல்லாம் இருக்குது மலர். நான் உண்மையா சொல்லுவேன் ரகுராம் சொல்லுமா அப்பொழுதுதான் அதுக்குள்ளே சரணடைஞ்சு போட்டு கடைசி நேரத்துல அந்த கடைசி 16ஆம் தேதி தான் வந்து சரணடைஞ்சு போட்டு என்ன செய்யறது அவனுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்து அவன் சித்திரவதை அப்போ பேசாம இருக்க முடியாது. அதுக்கு என்ன அப்ப ஏதோ சஞ்சாப்பு பண்ணித்தான் எல்லாரும் அப்படி வழியால வந்து கொஞ்சம் பேர் இருந்தா இப்ப சுரேஷ் சொன்ன மாதிரி தான் கைக்கூலியெல்லாம் மாறி இங்க வெளிநாட்டுல வந்து விதைக்கப்பட்டிருக்கணும். தெரியும் தமிழினத்தை பிரிக்கிறதுக்கு விதைக்கப்பட்டிருக்கணும். அது உண்மையான விஷயம். அது எங்கட தமிழாக்களுக்கு தெரியாம தான் அவங்க வந்து தனிப்பட்ட விஷயத்த தாக்குறாங்க. தெரியும் மானத்தமிழன் எதுக்கு 5 வானன்னு தெரியும் அவங்களுக்கு. மானத்தமிழன் என்னத்துக்கு அஞ்சிரவன் தனிப்பட்ட விஷயத்துல போய் குத்தேக்க மானத்துக்கு பயத்துல வாய மூடிட்டு இருப்பான். தெரியும் அந்த விஷயத்துலதான் தாக்குறாங்க. அர்ஜுனா தான் அதை உடைச்சு கொண்டு வந்தது. இப்ப ரகுராமுக்கும் டக்குன்னு சில நேரம் வந்து ஒரு இப்படி தாக்குறாங்களேன்னு ஒரு இது அப்படி இல்ல. இதெல்லாம் கண்டு கொள்ளக்கூடாது. நீங்க உதான் சொல்றீங்க. நான் அன்றைக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொன்னானல்லோ என்ன சொன்னான் அதாவது வந்து நாங்கள் எங்கட நல்லூர் கோயில வந்து நாங்கள் இடிச்சா சும்மா விடுவோமோ இதைத்தான் நல்லூர் கோயில இதை கேளுங்க நல்லூர் கோயில நாங்கள் சும்மா விடுவோமோண்டு. சுரேசன் ஒரு கோழி உங்களுக்கு அந்த வன்னி குயிலோ வன்னி குமரோ உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? இல்ல அவர இங்க வந்து தளத்துல வந்து பழகினவர் என்ன பிரச்சனை? இல்ல கேக்கு நான் அதுக்கான சும்மா கேட்டேன் கேக்கு
அவருக்கு வந்து அவர் இதுக்கு முதல் வரக்கு முதல் அவர் தானே யாருன்னு சொல்லி அறிவுபடுத்திட்டு வர சொல்லுங்க அடுத்த முறை வரைக்கும். அது இப்ப இதுல வந்து தம்பி எல்லாரையும் எல்லாம் செய்யணும் மண்டியில தான் அவர் எங்களுக்கு இதாத்தான் அவர் நீண்டாலமா வரையில இன்றைக்கு வந்துட்டு போனா ஓகே. எனிவே அதை விடுவோம். நானும் இப்ப அவருக்கு ஒரு பர்சனலா ஒரு அறிவித்த கொடுக்குங்க. நீ வந்து இங்க அரசியல் காய்க்கும் முதல் உன் குடும்பத்தை முதல் பார்த்துட்டு வர சொல்லி சொல்றேன். அவர் நான் தனிப்பட்ட முறையை சொல்றேன். நீங்க அவர் அப்படி சொல்றீங்க. அவரும் இன்றைக்கு யாரு என்ன பேர் என்ன தமிழோ திரித்தமிழோ கருத்தமிழ் கேட்கணும். அவையெல்லாம் இங்க வந்து காய்கறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவரை சொல்லுங்க. மற்றால் வந்து மற்றவர் வந்து பயணிக்கிறவர் அவர் கதைக்கிறவர். நாங்களும் அரசியல் செய்வோம் கேட்கணும். ஒரு ஆள் கூத்த ஒரு ஆள் வந்து பிடிக்கிறா ஆண்டு சொல்லி சொல்றா நாக்கள் கேட்கணும். அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை இருக்கு. டாக்டரை விருப்பமா 100% விருப்பம் சொன்னா வாங்க இல்லாடி போங்க. நீங்க சுட போறீங்களோ டாக்டர் சொன்ன மாதிரி சுடுறாங்க. ஆனா நீங்க உண்மையான அட்ரஸை போட்டு வா, உனக்கு அது பிறகு தெரியும் நாங்க யாருன்னு சொல்லி. இவர் கணிப்பு எப்படி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவர் வந்தபடியே அவருக்கு சப்போர்ட்டா தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா தான் கதைச்சவர். கொஞ்ச நாள் வேற இல்லை. ஆமா தெரியும் தெரியும். எனக்கு தெரியும். நான் கேட்டேன்னா அவர் சுவாயினத்தால ஏதோ காலோ கையோ சுவாயினமும் அதால தான் பெரிய சொல்லி சொன்னவர். மற்றபடி வாரவர் நல்ல கருத்து சொல்றேன். ஆளுமையான கருத்து சொல்றேன். நல்ல கட்டிக்கார், நல்ல நாலேஜான ஆளன்னா நல்ல கட்டிக்கார். அவர் அரித்தமிழனுக்கு எதிராக தான் அவர் கதைச்சவர். அவர் கருத்தமிழுக்கு தப்பா அவர் இதாண்டாங்க. அவர் எங்க சொல்லுங்க. அவங்க இப்ப ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ள இந்த சமூகம் என்னென்றால் அர்ச்சனாண்டோர் முதல் வைத்தியசாலைக்குள்ள வந்து அரசியல் பயணம் ஒன்று வெளிக்கிடைக்க எங்க வைக்க அறிக்கை வெளிக்கிட்டது என்றால் எங்களுடைய அப்பா தவறானவர், அப்பா அப்படி ஒரு காவல்துறை இல்லை, அப்பா பிள்ளையானவர் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வந்து தரணும்னு சொல்லி ஜேமல்ல இருந்து கொண்டு வந்து தேவையில்லாத கதையெல்லாம் வச்சு அவர் அதனால சரத்வம்சரால கொண்டு வரப்பட்ட ஆள் அவங்களுடைய அப்பா சரத்வம்சரா தான் கொண்டு வந்தவர் சொல்லி படங்கள் எல்லாம் போட்டு அப்ப அதாவது வந்து உண்மைக்கு புறமான விஷயத்தை கழிவு ஊத்த வெளிக்கிட்டவ. நாங்கள் அதுக்கு பிறகு தெளிவாக அந்த தளத்துல போய் அவரோட கதைச்சு டிக்டாக்ல போய் கதைச்சு அவர்கிட்ட இருந்து அவ்வளவு வீடியோக்களே நான் எடுக்க வச்சுனேன். அதுக்கு பிறகு என்ன செய்தவேன்னு சொன்னால் அர்ச்சனாவை கழிவு ஊத்த வெளிக்கிட்டவ எல்லா பக்கங்களாலையும். அதுல இருந்து அர்ச்சனா இன்றைக்கு வெளியில வந்து ஒரு கட்டத்துல தென்னை வளர்த்துக்கொண்டு சமூகத்துக்கு சரியான கருத்து சொல்லி வரைக்கும் இப்ப வந்து அவைக்கு அர்ச்சனாவே அடிக்க முடியல. அடுத்த கட்டமா இப்ப என்ன செய்யணும், என்ன லைவ் குடும்பத்துல எங்க வைக்கணும். ஒன்றை மட்டும் நான் தெளிவா சொல்றேன். நான் தெளிவான சிந்தனையோட இருக்கிறேன். எனக்கு என்ன நடக்கணும்ன்றதை இயற்கை எழுதி வச்சிருக்குது. அது நடக்கிறத நான் யாராலையும் தடுக்க இயலாது. நான் தம்பின்ற விஷயத்திலே இந்த பாதுகாப்பு விஷயத்துல எல்லாரும் கதைக்க நான் சொல்ற விஷயம், அவருக்கு இயற்கை எதை வழங்கி இருக்குதோ அதுதான் பாதுகாப்பு. அவருக்கான பாதுகாப்பை இயற்கை நாங்க என்னத்தை வழங்கினாலும் செய்துதான் ஆகும். அது மாதிரி எனக்கு என்ன நடக்க வேணுமோ யாராலையும் வெப்பாவும் தடுக்க இயலாது. கை போனாலும் நான் இதுல வந்து அர்ச்சனாக்காக குரல் கொடுக்கறத நான் இன்றைக்கு நிப்பாட்ட மாட்டேன். அப்படி என்றால் நீ என்ற கழுத்துல என்ற குரல் வராமல் ஏதாவது செய்யுங்க. முடிஞ்சால் அந்த வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. இல்ல அவருக்கு இருந்தாலும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் யாழ்ப்பாணம் ஒன்று வச்சுக்கலாம், இல்ல கோண்டாவில் வச்சுக்கலாம். இல்லாம போனாலும் நான் எனது எழுத்தாற்றின் மூலம் எனது எண்ணங்களை நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் சாகும் வரைக்கும். நான் போராட்டத்தை பற்றி கதைக்க வரவில்லை. எந்த தேச விடுதலை போராட்டங்களை பற்றி கொச்சப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ போராளிகளையோ இவரை பற்றி நான் இப்ப வரைக்கும் ஒரு வசனம் கூட கதைச்சது கிடையாது. நான் இன்றைக்கு யதார்த்தமான அரசியல், எந்த அரசியல் தலைவர்களை நம்பவனும், எங்களுடைய சமூகம் எங்க தோத்து போய் நிக்குது, இந்த சிந்தனையை மட்டும்தான் நான் விதைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தனையை நான் சொல்லுவது, இந்த சமூகத்துக்கு நான் இந்த கருத்தை கொடுப்பது தவறான விஷயம் என்று சொன்னால் சமூகம் சொல்லட்டு நான் விலத்தி போறேன். இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. நன்றி. இந்த இளம் பிரியாக்கான்னு சொல்லி அவரின் ஐடி பேரை சொல்லுங்க. அவ இருக்கா ஏத்திவங்க மேல இருக்கா வேண்டாம் வேண்டாம் கேட்டேன் வேண்டாம்ன்ற பெங்களே இல்ல அதுக்காண்டி அவையில சில இதுகள் நான் கேட்டேன் வரே இல்லைன்னா சரி என்று விட்டாச்சு. இல்ல சில பேர் வந்து மேலே ஏறி கதைக்கிறதுக்கு கூச்சப்படுவோம். 2-3 தரம் ஏறுனா அப்புறம் கதைப்பினம் என்ன குரல் தெரிய பிரச்சனை இல்லை. இப்ப நான் உண்மையா சொல்ல நான் பாறையில கேட்குன்னு ரவுராமன்னைக்கு தெரியும் கேட்கு நான் பாறையில கேட்கு மேல கதைக்க தெரியும். இன்றைக்கு வந்து கேட்குன்னு சொன்னா எனக்கு பொறுக்க முடியாதான் வந்தேன் கேட்குன்னு எல்லாரும் வந்து ஒரு ஆளை போது கீழே குத்தக்கூடாது. அது கூடாது பழக்கம். தினேஷ் அவர் நேரையே சொன்னார்.